ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழை படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாழையா, அது என்ன மூவியோட டைட்டிலே வாழைன்னு வச்சிருக்காங்க. வாழை மரத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனுடைய லைஃப்ல வாழை மரமும் வாழை கொலையும் எந்த அளவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம அந்த வாழையை பத்தி நினைச்சு பார்க்கும் போதே நம்ம மனசெல்லாம் படபடக்கிற மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் ஒரு சின்ன பையனுடைய லைஃப்ல நடந்திருக்கு. அதை தான் இந்த மூவி சொல்லுது. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் மாரி செல்வராஜ் இந்த மாதிரி ஒரு கதையை பண்ணியிருக்காரு அப்படி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, அவர் இது வரைக்கும் பண்ண படங்கள்ல ஏன் இந்த மாதிரி கதையை எடுத்திருக்காரு. அதாவது யாரோ ஒருத்தங்க கொடுமை பண்றது, அடிமைப்படுத்துறது, அதுல அடிமைத்தனமா இருக்கிறது, அது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படிங்கிற மாதிரியே அவர் எடுத்திருக்க எல்லா படத்துலையும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கு ரீசன் என்ன, அதுக்கான ஆரம்பம் எங்க இருக்கு அப்படிங்கிறது சொல்றது தான் இந்த மூவி. அதாவது சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இந்த மூவி. அதோடைய கிளைமேக்ஸ்ல தான் நமக்கு தெரிய வருது மாரி செல்வராஜுடைய லைஃப் தான் இந்த மூவின்னு. அவருடைய சின்ன வயசு லைஃப்ல நடந்த விஷயத்த கொஞ்சம் மிகைப்படுத்தி மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே யதார்த்தமா இருக்க மாதிரி வச்சு எடுத்திருக்க படம் தான் இது. சரி, நம்ம இப்ப கதைக்குள்ள போலாம் வாங்க. கதையோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அதாவது மாரி செல்வராஜ் இருக்காரு இல்லையா, அவரு சின்ன வயசுலயே அவங்க அப்பாவை இழந்துடுறாரு. அப்பாவை இழந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் இல்லையா, அதுதான் இவங்களுக்கும் நடக்குது. ஒரு அக்கா ஒரு அம்மா இருக்காங்க மற்றும் மாரி செல்வராஜ் இளைய மகனா இருக்காரு. அவங்களுடைய லைஃப் கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு கஷ்டமா போயிட்டு இருக்குன்னா, ஒரு வாழைக்கொலையில அந்த வாழைக்கொலை இருக்கும் இல்லையா, அதை தூக்கிட்டு கொடுத்தா ஒரு வாழைக்கொலைக்கு 1 ரூபான்னு தான் கொடுக்குறாங்க. அந்த 1 ரூபாயை நம்பிதான் அந்த குடும்பமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஆளு 2 வாழைக்கொலை வரைக்கும் தூக்கிட்டு போக முடியுது. அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அக்காவும் அம்மாவும் தினமும் இந்த வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. மாரி செல்வராஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது அவர் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா சாட்டர்டே சண்டே சனி ஞாயிறுல அந்த வேலைக்கு தான் அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. சனி ஞாயிறு வந்தாலே மாரி செல்வராஜுக்கு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வந்துடுது. ஐயோ, நம்மள அந்த வேலைக்கு கூட்டு போயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டம் வெள்ளிக்கிழமையே வந்துடுது. அந்த அளவுக்கு அவர் அந்த வேலைக்கு ஏன் பயப்படுறாருன்னா, அவரும் ஒரு சின்ன வயசு பையன்தான் இல்லையா. அதனால அவருக்கு விளையாடணும், ஓடணும், ஆடணும், பாடணும் நிறைய கனவுகள், ஆசைகள் இருக்கு. அதெல்லாம் குடும்ப சூழ்நிலை காரணமா தள்ளி வச்சுட்டு விருப்பமே இல்லைன்னா கூட அந்த வேலைக்கு சனி ஞாயிறுல போறாரு. பெரியவங்களால தூக்க முடியிற அந்த வெயிட்டை ரொம்ப சின்ன பையனா இருக்கிற மாரி செல்வராஜ் தூக்கிட்டு போறாரு. ஏன்னா அவங்க குடும்பம் அந்த அளவுக்கு வறுமையில இருக்கு. எந்த அளவுக்கு வறுமையில இருந்தா 1 ரூபாய் தரேன்னு சொல்லியும் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. இப்படியே இந்த கதைக்களம் நகர்ந்துகிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா, இந்த மாரி செல்வராஜுடைய அந்த சைல்ட்ஹுட் கேரக்டருக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணும்ல, ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, நல்லா என்டர்டெய்னிங்கான கேரக்டரா இருக்காரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல ஒத்து போகுது, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர். என்னதான் ஆப்போசிட்டா இருந்தாலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வேற லெவல்ல இருக்கு. அதுல ஒரு முள்ளு குத்துற சீன் ஒன்று வரும். அந்த சீனுக்கு தியேட்டரே அதிர்ற அளவுக்கு எல்லாம் கைத்தட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இன்னும் ஒரு சில சீன்ஸ்லாம் இவங்களுக்குள்ள நடக்கிறது சொல்லலாம். அதெல்லாம் கொஞ்சம் காமெடியா, அதாவது ஒரு கதையை நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சோகமாகவே கொண்டு போக முடியாது இல்லையா. அதனால இந்த மாதிரி ஒரு காமெடி கேரக்டரும் வச்சு கூடவே லவ் சீனும் வேணுங்கிறதுனால கலையரசனையும் அவருக்கு ஒரு ஆளையும் போட்டு அந்த சீனையும் காமிச்சிருக்காங்க. அதாவது ஊருக்குள்ள ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் அறிவாளியா இருப்பார் இல்லையா, ஒரு அண்ணனை பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் கொஞ்சம் அறிவாளியா எல்லாம் தெரிஞ்ச ஆளா இருப்பாரு. அந்த ஆள் தான் கலையரசன். அப்புறம் நம்மளுடைய ஹீரோ மாரி செல்வராஜ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணமே அந்த ஸ்கூலில் உள்ள டீச்சர் தான். அந்த டீச்சரை இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போகிறாரு. ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் மட்டும் எல்லாருக்கிட்டும் அன்பா பண்பா பாசமாக நடந்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த டீச்சர். ஸோ அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காகவே இவர் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காரு. சாட்டர்டே சண்டேவில் மட்டும் அம்மா கூட போயிட்டு அங்கே ஹெல்ப் பண்ணுறாரு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமையில இவர் என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மா கூட அந்த வேலைக்கு போகாம எஸ்கேப் ஆகி டீச்சரை பார்க்க போயிடுறாரு. அப்பதான் ஸ்கூல் கிடையாதுன்னு பார்த்தா
ஸ்கூலில் டான்ஸிங் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் இவரும் போய் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. வீட்டில் யாருமே இல்லை. கதவை தட்டி தட்டி பார்க்குறாரு, வீட்டில் யாருமே இல்லை. சரி, வேலை செய்கிற இடத்துக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுதான் கிளைமேக்ஸ் சீனு. அந்த கிளைமேக்ஸ் சீனை நோக்கி தான் வந்து படம் முழுக்க நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குதுன்னு நம்மள்ட்ட காமிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த அம்மாவோட நடிப்பு, மாரி செல்வராஜ் அம்மாவுடைய நடிப்பை வெளிப்படுத்தின அந்த அம்மா கேரக்டர் இருக்காங்களே, வேற லெவலில் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு அம்மாவால் ஒரு பிள்ளைக்கு வந்து வயிறு நிறைய சாப்பாடு போடணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வறுமை சாப்பாடு இல்லைன்னு அவங்க வாயால் அதை சொல்ல வைக்குது. அதை சொல்லும் போது அவங்க எவ்வளோ அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அதை சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போடுமான்னு சொல்கிற பையனுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறனே தெரியாமல் முழிக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக உண்மையாகவே அந்த கேரக்டர் அதை எப்படி ஃபீல் பண்ணியிருக்குமோ அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பொறுமை முக்கியம். படம் எண்டிங் வரைக்கும் கொஞ்சம் பொறுக்கணும். அந்த கிளைமேக்ஸ் சீனில் தான் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு செதுக்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் வாழ்ந்த ஒரு சின்ன பையன் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவான் சொல்லுங்க? அவர் எடுக்கிற படம் எல்லாமே இப்படி தான் இருக்குது, ஏன் இப்படி எல்லாருமே கெட்டவங்களா காட்டுறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அவ்வளோ சின்ன வயசுலேயே இவ்வளோ பெரிய விஷயத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வேற எப்படி படம் எடுக்க முடியும்? அவரால் அப்படி தான் எடுக்க முடியுது. ஏன்னா அவர் லைஃப்பில் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கு. அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்த பாலா கூட வார்த்தை, அதாவது சொல்ல வார்த்தை இல்லைங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு வார்த்தை கூட மாரி செல்வராஜ் கிட்ட சொல்லாமல் அவர் கட்டி அணைச்சி ஒரு அப்படியே கண்ணெலாம் கலங்கி ஒரு ஃபீல் பண்ணி நின்னார் பார்த்தீங்களா? அதுதான் இந்த படத்தோட ரிவ்யூன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைம் இருந்தால் இந்த மூவியை நீங்களும் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.